الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய மேலான விளக்கத்தை தந்தல்வானாக. தீனின் பிரகாரம் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய விளிம்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய புதன்கிழமை நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்க்கப்பட்டால் வியாழக்கிழமை முதல் நோன்பு, இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை முதல் நோன்பு என்ற நிலையில் நாம் ரமலானை தொட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ரமலான் நம்மிடம் வரப்போகின்ற நிலையில் இந்த ரமலான் என்ற மாதத்திற்கான சிறப்புகள் என்ன? கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ் எப்படியாவது ரமலானை அடைய வைத்து விடு என்று. நாமும் ஜும்மா பயான்களின் வாயிலாக ரமலானுடைய சிறப்பை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம், பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய சிறப்பு என்பது என்ன? நாம் எப்படி அதை விளக்கி வைத்திருக்கின்றோம் என்றால், சிலர் ரமலானுடைய சிறப்பு என்பது நோன்பு கஞ்சி என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் ரமலானுடைய சிறப்பு என்பது சில பள்ளிவாசல்களில் நல்ல வெளிச்சமான லைட்டுகளை போட்டு அலங்கரித்திருப்பார்கள், அதுதான் ரமலானுடைய சிறப்பு என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் புத்தாடைகள் உடுத்துவது அல்லது நல்ல சுவையான பலகாரங்கள் செய்வது, இதுதான் ரமலானுடைய சிறப்பு என்பதாக அவரவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சிறப்பை விலக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ரமலானுடைய சிறப்பு என்பது என்ன? 2 விஷயங்கள் தான் ரமலானுடைய சிறப்பு. இந்த 2 விஷயங்களும் நம்மிடத்திலே இருக்குமேயானால் ரமலான் நமக்கு கிடைத்து விட்டது இந்த அர்த்தம். இந்த 2 விஷயமும் நம்மிடத்துல இல்லை, வேற எல்லாம் இருந்தும் கூட ரமலான் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த 2 விஷயங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது நோன்பு, 2வது இரவு தொழுகை. ஏனென்றால் ரமலானில் 2 காலங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று பகல் காலம், இன்னொன்று இரவு காலம். பகல் காலத்தில் நோன்பு, இரவு காலத்தில் குர்ஆன், இரவு காலத்தில் தொழுகை. இந்த 2 தான் ரமலானுடைய சிறப்பு, ரமலானுடைய மேன்மை, ரமலானுடைய கண்ணியம், ரமலானுடைய அடையாளம். இந்த 2ஐயும் நாம் அமைத்துக் கொண்டால், பிடித்துக் கொண்டால், வேற எது கிடைச்சாலும் கிடைக்காட்டானோ பரவாயில்லை. ஒருவர் நல்ல டிரெஸ் உடுத்திருக்கின்றார், நோன்பு இருக்கவில்லை, ரமலான் அவருக்கு கிடைக்கல. ஒரு பள்ளிவாசல் நல்ல விளக்கு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் பள்ளியில் தொழுவதற்கு ஆள் இல்லை, ரமலான் இல்லை. ஆக ரமலானுடைய சிறப்பு என்பது நோன்பு, பகல் காலங்களில் நோன்பிருப்பது, இரவு காலங்களில் நின்று வணங்குவது. இந்த 2 தான் ரமலானுடைய சிறப்பு என்பதை நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, நோன்பிருப்பது ரமலானுடைய கடமை. ரமலானில் நாம் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை நோன்பிருப்பது என்பது. 5 கடமைகள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது, இது முதல் கடமை. 2வது கடமை அனுதினமும் தினசரி இருக்கின்றது, அது 5 நேர தொழுகை. 3வது கடமை ஆயிலில் ஒரு தடவை, அதுதான் ஹஜ்ஜி என்பது. ஆயுஷ்ல ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தால் போதும். 4வது கடமை ஜகாத் கொடுப்பது, இது வருடத்தில் ஒரு முறை.
ரமலான் என்று குறிப்பில்லை. ஒருவருக்கு செல்வம் வந்து அந்த செல்வம் வந்ததிலிருந்து வருடம் அவருடைய செல்வத்தை கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த கடமைக்கு பெயர் ஜகாத் என்பது. மூன்றாவது ஒரு கடமை ரமலான், ஐந்தாவதாக உள்ள கடமை ரமலான் நோன்பிருப்பது. இது ஐந்தாவது கடமை. அவன் நம்முடைய ஒரு 5 கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ரமலானில் நோன்பிருப்பது. ரமலானுடைய பகல் காலங்களில் நோன்பிருப்பது. ரமலானுடைய பகல் எப்பொழுது துவங்குகின்றது? சுபுகுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து துவங்குகின்றது. மக்ரிபுக்கு பாங்கு சொல்லும் பொழுது முடிகின்றது. இந்த இடைவட்ட காலங்கள் நோன்பில் தான் கழிய வேண்டும். நோன்பாக இருக்க வேண்டும். உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய கணவன் மனைவி அந்த தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடக்கூடாது. இப்படியெல்லாம் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டால் அதற்கு பெயர் நோன்பு. அது ஒரு வணக்கம். உண்ணாமல் இருப்பது வணக்கம், பருகாமல் இருப்பது வணக்கம், தன் மனைவியை விட்டு ஒதுங்கி இருப்பது வணக்கம். ரமலானுடைய பகல் காலங்களில் இந்த வணக்கத்தை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. சில பேர் ரமலான் நோன்பை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு சின்ன சின்ன காரணங்களை முன் வச்சு அந்த நோன்பை விட்டுறாங்க. பட்டு கொட்ட போறேன், நோன்பை விட்டுறாங்க. துணி எடுக்க போகின்றேன், நோன்பை விட்டு விடுகின்றார்கள். அல்லது சிலர் ஆட்டோ ஓட்டுகின்றேன், அதனால் நோன்பை விட்டுறாங்க. சின்ன சின்ன காரணங்களை முன்வைத்து நோன்பை விட்டு விடுகின்றார்கள். காரணம், நோன்புடைய மேன்மையை நம்ம விளங்கல, நோன்புடைய மதிப்பை நாம் விளங்கவில்லை, அது பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதன் காரணமாக, நோன்பு பற்றிய அந்த ஆசை இல்லை என்பதன் காரணமாக நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, நோன்புக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை கொஞ்சம் நாம் பாதுகாத்து கேட்போமேயானால், இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த வணக்கத்தை எப்படி நம்மால் விட முடியும்? எப்படி நம்மால் அவமதிக்க முடியும், புறக்கணிக்க முடியும்? விடவே மாட்டோம். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாப்பா அம்மாவெல்லாம் இப்படித்தான் நோன்புடைய விஷயத்தில் பிடிப்புடன் இருந்தார்கள். அவர்கள் சிறப்பை விளங்கியதால் நம் காலத்தில் அந்த சிறப்புகள் பற்றிய விழிப்புணர்வு குறைவு. நோன்புடைய சிறப்புகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக அதை அடுக்கினார்கள், அதை அதிகமாக சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, இந்த நோன்பு என்ற இந்த வணக்கத்திற்கு பிரத்யேகமாக அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். எப்படி என்றால், சோனத்திலே 8 வாசல்கள் இருக்கின்றன. அந்த 8 வாசல்களில் ஒரு வாசல், அந்த வாசலுக்கு பெயர் ரையான். அந்த வாசல்கள் வழியாக நோன்பாளிகள் தான் நுழைவார்கள். நோன்புல கொஞ்சம் ஆர்வத்தோடு இருப்பார்கள் அல்லவா? நோன்பு வைப்பது என்பது அவர்களுக்கு கொள்ளைய பிரியம், ரொம்ப மனமுவந்து வைப்பார்கள். நோன்பு என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அப்படி நோன்புடைய விஷயத்தில் ஒரு விசேஷ தொடர்பு கொண்டு நோன்புடைய வணக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் பிரத்யேகமாக சோனத்திலே ஒரு வாசலை அமைக்கின்றான் என்றால், அந்த நோன்பு எவ்வளவு சிறப்பானது, அந்த நோன்பு என்ற வணக்கம் எவ்வளவு உன்னதமானது. அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, இந்த நோன்பு இருப்பதனால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. ஒரு அமலை செஞ்சா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது என்று சொன்னால், அந்த அமலை நாம் விட முடியுமா? தேடி தேடியெல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எதில் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எதில் கிடைக்கும் என்ற ஒரு ஆசை அல்லவா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நோன்பு இருப்பதால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஸாம ரமலான வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில், நோன்புடைய நன்மைகளை அடையும் வகையில் ஒருவர் நோன்பு இருந்தால், அந்த நோன்பு அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் அழிச்சிடும். இன்னும் என்னென்ன பாவத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கிறாரோ ஒண்ணு கூட நிற்காது. எல்லா பாவத்தையும் அழித்துவிடக்கூடிய ஒரு சக்தி இந்த நோன்புக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தருகின்றது. அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, நோன்புக்கான கூலி என்ன? நோன்புக்கான கூலி என்ன? பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ஒரு விதிமுறை என்னவென்றால், ஒரு நல்ல அமல் செய்தால்
10 200 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மைகளை தருகின்றான். எல்லாத்திற்குமான கணக்கு இதுதான். ஆனால் நோன்புடைய கணக்கு என்ன என்றால், இந்த நோன்புடைய நன்மையை அல்லாஹ் சொல்கின்றான், நான் தான் கொடுப்பேன். வான அஜிதீபிஹி அஸ்ஸௌலி வான அஜிதீபிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதை கொடுப்பேன். பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், நோன்புடைய கூலியை அல்லாஹ் தஆலாவை தவிர யாரும் அறிய மாட்டார். ஒருத்தர் வேலை செய்யறாரு, 10,000 ரூபாய் உனக்கு கிடைக்கும் சொன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா நான் உனக்கு நிரப்பமான கூலி தருவேன், எஜமானரே முன்வந்து உனக்கு கூலி தருவார் என்றால் அது எவ்வளவு மேன்மை மிக்கது. அதுபோல அல்லாஹ் தஆலாவே முன்வந்து நோன்புடைய கூலியை தருவதாக வாக்களிக்கின்றான் என்றால் அந்த நோன்பை நாம் விட முடியுமா? அந்த நோன்பை நாம் அலட்சியப்படுத்த முடியுமா? அதே மாதிரி அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நோன்பு இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு பெரிய நன்மை அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைச்சது. அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கிறது ஒரு இன்பம். அல்லாஹ்வை பார்க்கிறது ஒரு பெரிய கூலி. அது அந்த கூலி அல்லாஹ் தஆலா நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு தருகின்றான். நோன்புடைய கூலி அல்லாஹ்வுடைய சந்திப்பு. ஹதீஸிலே வருகின்றது, ஒரு நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. ஒரு சந்தோஷம் என்ன? நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யாராவது இருந்தாலும் நோன்பிருந்து விட்டு அந்த கடைசி நேரத்தில் பசிக்க பசிக்க அமர்ந்திருந்து, பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து வாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பேரிச்சை பழத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதை உண்ணும் பொழுது, அதை முழுங்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்திற்கு சமமான ஒரு சந்தோஷத்தை வேற காட்டவே முடியாது. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா நோன்புல வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சந்தோஷம் இதோடு முடியறது இல்லை, இன்னொரு சந்தோஷம் அங்க காத்திருக்குது. ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் இங்க தருகின்றான், இன்னொரு சந்தோஷத்தை அல்லாஹ் அங்கே தருகின்றான். இங்கே தரக்கூடிய சந்தோஷம் என்ன? நாம் நோன்பு இருக்கும் பொழுது, நோன்பை திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் அங்கே தருவது என்ன? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்தோஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளுடைய இந்த கண்களால அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய உன்னதமான கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அது அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளுக்கு அந்த சிறப்புகளை தருகின்றான். அதே மாதிரி இந்த நோன்புகள் நாளைக்கு கியாமத் நாள்ல மனிதர்களுக்காக வந்து சிபாரிசு செய்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயங்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசும். நோன்பு பரிந்து பேசுமா, யா அல்லாஹ், நான் பகலெல்லாம் இவரை அவருடைய ஆசையிலிருந்து, உணவிலிருந்து தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி, அவர் விஷயத்தில் நான் செய்யக்கூடிய அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள் என்று நோன்பு சிபாரிசு செய்யும். எப்போ? கியாமத் நாள்ல ஒருத்தன் பார்த்து ஓடக்கூடிய, ஒரு நன்மைகளுக்காக வேண்டி இயங்கக்கூடிய தாய் தந்தையர்களும் கூட கை கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இந்த நோன்பு வந்து நமக்கு சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ், எனக்கு நான் செய்யக்கூடிய இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள் என்று. அந்த மாதிரி ஒரு மேன்மை அல்லாஹ் தஆலா நோன்புக்கு கொடுத்து வச்சிருக்கின்றான். அதனால் அந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட மேன்மைகள் நிறைந்த ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு என்பது. அதனால சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை கண்ணியப்படுத்த நாம் தவறிவிடக்கூடாது. எல்லாரும் நோன்பு வைக்கணும், நோன்பு இருக்க வேண்டும் என்ற உறுதி வேண்டும். சின்ன பிள்ளைங்க 7 வயசு பிள்ளைகளா இருந்தா அவங்களே நோன்பு வைக்க சொல்லணும். 10 வயசா இருந்தா நோன்பு வைக்க இல்லையா, அடிச்சாச்சு நோன்பு வைக்கணும். முடியல திறக்க வச்சிடலாம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப களைச்சு போயிருக்கிறாங்க, இதுக்கு பிறகு தாங்க மாட்டாங்க, தண்ணியை கொடுத்து அவங்களை நோன்பை திறக்க வைத்தலாம். ஆனால் பழக்கப்படுத்த வேண்டும், பழக்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு உன்னதமான வணக்கம் நோன்பு என்பது. 15 வயதிலிருந்து கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். மார்க்கம் யாருக்கு சலுகை தர வேண்டுமோ சலுகை தந்திருக்குது. ஒரு சிலர் வயசாளிகளாக இருப்பார்கள், நோன்பாய் அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாது, நிரந்தர நோயாளிகளாக இருப்பார்கள், இடையிடையே மாத்திரை போட வேண்டும், உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த மாதிரியான நபர்களுக்கு மார்க்கம் சலுகை தந்திருக்கின்றது. நீங்கள் நோன்பை விட்டுவிட்டு 600 கிராம் அரிசி, ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசி வீதம் ஒரு நோன்புக்கு பகரமாக கொடுத்து விட்டால் நோன்புக்கு தரக்கூடிய நன்மை அல்லாஹ் தஆலா அவர் செய்யக்கூடிய இந்த தர்மத்திற்கு தந்து விடுகின்றான். இவர்களுக்கு தரப்பட்ட சலுகை இது. அதே போல நோயாளிகளாக இருக்கின்றார்கள், கர்ப்பிணி பெண்களாக இருக்கின்றார்கள், பால் குடிக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கின்றார்கள். நார்மலாக ஆனதற்கு பிறகு அவங்க நோன்பு வச்சுக்கலாம். இப்பவே வைத்து அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட வேண்டும் என்பதல்ல மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு. ஆக எங்கே சலுகை காட்ட வேண்டுமோ அங்கே சலுகை காட்டியிருக்கின்றது. மற்றபடி நோன்புடைய சிறப்புகளை சொல்லி வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் நோன்பிருப்பதே சிறந்தது. அதனுடைய மேன்மைகளையும் மதிப்புகளையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் தெரிந்தால் நான் நோன்புதான் இருப்பேன் என்ற முடிவுக்கு நீங்க வருவீங்க. தெரியவில்லை நோன்புடைய மதிப்பு என்ன, நோன்புடைய பலாபலன்கள் என்ன என்பதை தெரியாததன் காரணமாக நோன்பிருக்க நீங்கள் யோசிக்கின்றீர்கள் என்று குர்ஆன் நம்மை பார்த்து பேசும். எனவே அந்த சகோதரர்களே, ரமலானுடைய முதல் சிறப்பு என்பது நோன்பு. அந்த நோன்புடைய விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், சின்ன சின்ன காரணங்களை முன்வைத்து நோன்பை தள்ளி போட்டு விடாமல், நோன்பை விட்டு விடாமல், அலட்சியப்படுத்தாமல், அது மார்க்கம் நம் மீது திணித்திருக்கக்கூடிய ஒரு கடமை, அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை என்ற எண்ணத்தோடு, நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செய்தால் இந்த எல்லா சிறப்புகளும் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது சிறப்பு அன்பு சகோதரர்களே, இரவு காலம். நோன்புடைய பகல் காலம், ரமலானுடைய பகல் காலம் நோன்பு. ரமலானுடைய இரவு காலம் அது தொழுகை. பொதுவாக இரவு நேர தொழுகைகளுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் ரமலானுடைய காலத்தில், மற்ற காலங்களில் தான் நம்மால் விழித்து வணங்க முடிவதில்லை. மற்ற காலங்களில் எப்படி கழிகின்றன? இஷா தொழுது விட்டோமா, அதற்கு பிறகு சென்று சிறிது நேரம் செல்போனிலே அவர்கள் நேரத்தை கழிப்பார்கள், அதோடு தூங்கி விடுவார்கள். காலை சுபுக்குத்தான் மீண்டும் இறைவனுடைய நினைவு. ஆனால் ரமலானை பொறுத்தவரை இந்த மாதிரி நிலைகளில் நாம் நம்முடைய இரவை கழிக்கக்கூடாது. இரவுடைய வணக்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இரவுடைய வணக்கம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ரமலானுடைய காலத்தில் இரவுடைய அந்த வணக்கத்திற்காக ஒரு ஹாஃபிஸ் தொலை வைப்பார். 30 ஜுஸையும் ஓதி அவர் தொலை வைப்பார். அந்த 30 ஜுஸையும் ஓதி தொழக்கூடிய அந்த தொழுகையில் நாம் மனசார கலந்து கொள்ள வேண்டும். அப்படி ரமலானுடைய இரவு கண்ணியப்படுத்தணும். எப்படி பகல நோன்பிருந்து கண்ணியப்படுத்துகின்றோமோ, இரவை இந்த இரவு வணக்கத்தில் ஈடுபடுத்தி கண்ணியப்படுத்த வேண்டும். இரவுடைய வணக்கம் மிக முக்கியமானது. குர்ஆனில் ஏராளமாக சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. மன்னிப்பு கிடைக்கின்றது, நரக விடுதலைக்கு அது காரணமாகின்றது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் கிடைத்து விடுகின்றது. லைலத்துல் கத்ர் யாருக்கு கிடைக்கும்? லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லைலத்துல் கத்ர் தான் சிறப்பு. அந்த சிறப்பு லைலத்துல் கத்ர் ரமலானில் இருப்பதனால ரமலான் முழுவதற்கும் சிறப்பு. காபத்துல்லாவுக்கு தான் சிறப்பு. காபத்துல்லா மக்காவுக்கு இருக்கிறதுனால மக்காவுக்கே சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள் மனிதர்களாக இருந்ததனால அவர்கள் மனிதர்களில் ஜின்களை விட மனிதர்கள் மேலானவர்கள். இப்படி ஒரு சிறப்பு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாற்றையும் சிறப்பாக்கி விடுவதை போல லைலத்துல் கத்ர் சிறப்பானது. அது எல்லா இரவுகளையும் சிறப்புப்படுத்தி விட்டது. ரமலானுடைய எல்லா இரவுகளும் சிறப்பானதற்கான காரணம் லைலத்துல் கத்ர். ஆனால் அது ஒரு இரவு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாசங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 82 வருஷம். 82 வருடம் ஒருவர் வாழப் போகின்றார், வாய்ப்பு கிடையாது நம்ம காலத்துல. அந்த மாதிரி சீக்கிரமாக உலகத்தை விட்டு சிறு வயதிலேயே விடைபெறக்கூடிய காலம் இது நம்முடைய காலம். அந்த மாதிரி ஒரு காலத்துல 82 வருடம் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் என்ன ஒரு நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மை ஒரு இரவுடைய வணக்கத்தில் கிடைச்சிடும். அந்த ஒரு இரவு எந்த இரவுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு இரவுக்காக 1000 இரவுகள் கூட நம்மால் விழித்திருக்க முடியும். அவ்வளவு பெரிய சிறப்பானது அது. அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமானால்
ரமலான் முழுவதும் கொஞ்சமாவது இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய காலங்களில் இரவு நேர தொழுகைகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும் பொழுது ஏராளமான சிறப்புகளையும் அவர் அடைந்து கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ருஸிகஹா ஃபகத் ருஸிகல் கைர குல்லா, அது கிடைத்து விட்டால் எல்லா நன்மைகளும் கிடைச்சிடும். மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லா, அது கிடைக்காமல் போனால் எதுவுமே கிடைக்காத ஒரு துரதிர்ஷ்டசாலி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுடைய காலங்களில் நாம் குர்ஆனோடு கழிக்க வேண்டும், பகல் காலங்களில் நோன்போடு கழிக்க வேண்டும். இதுதான் ரமலானுடைய சிறப்பு. இதை தவிர கஞ்சிகள் ஏற்பாடு பண்றது அல்லது மற்ற புத்தாடைகள் உடுத்துவது இதெல்லாம் மேலதிகமானது. அது எதையுமே செய்யவில்லை. ரமலானுடைய இந்த 2 சிறப்பை ஒருவர் மேற்கொண்டார் என்றால் ரமலான் அவருக்கு கிடைத்து விட்டது. இந்த 2ஐயும் விட்டுட்டு வேற எதெல்லாமோ செய்யப்படுகின்றது என்றால் ரமலானை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரமலானை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கின்றானோ, மார்க்கம் எப்படி ஒரு அடையாளத்தை ரமலானுக்கு தந்திருக்கின்றதோ அதை தவறிவிட்டோம் என்றுதான் அர்த்தம். வல்ல அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ரமலானை ரமலானாக நினைத்து மார்க்கம் எப்படி ஒரு முறைகளை அதை கண்ணியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக என்று நல்ல துஆக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்து உங்கள் எல்லோரின் துஆவை ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.